ஃபீனிக்ஸ் பறவை யூடியூப் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருக்கோம். அது என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, பொல்யூஷனை பற்றி தான். நம்ம ஃபீனிக்ஸ் பறவை சேனலில் போடுற வீடியோஸ் அனைத்துமே யாரையும் குறை சொல்கிறதோ இல்லை அவங்க மனத்தை புண்படுத்துறதோ இல்லை. எங்கே தவறு நடக்குதோ அங்கே சரி செய்ய முடியும், யார் செய்கிறாங்களோ அவங்க திருத்திக்க முடியுன்ற ஒரு பாணியில் தான் நம்ம சொல்கிறோம். அதை பார்த்து சரி செய்கிறது, சரி செய்யாமல் இருக்கிறது அவங்களுடைய விருப்பம். என்னுடைய கடமை வீடியோவில் நான் பார்த்ததை செஞ்சதை நான் போடுறேன். இதை யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம். இதை பார்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இது பொன்னேரி நகராட்சிக்கு உட்பட்ட ஏரியா. இங்கு சாலை விரிவாக்க பணி நடந்து கொண்டிருக்கிறது. என்னவென்றால், பெரியகாவனம் ரயில்வே கேட்டை தாண்டி பாலம் ஒன்று போட்டுக்கின்னு இருக்காங்க. அந்த பாலம் போடுறது தனி கான்ட்ராக்டு, இந்த ரோடு போடுறது தனி கான்ட்ராக்டு. பாலம் போடுறவங்க அது வரைக்கும் முடிஞ்சு, இந்த கார் நிற்கிது பாருங்கள், அதோடு முடிஞ்சு போகுது. அங்கேருந்து புதுவாயிலுக்கு இணைக்கிறாங்க இந்த பாலத்தை, இந்த ரோட்டை. இந்த ரோடு போடுறவர் சென்னை வாசி. அவருடைய அட்ரஸும் கண்டுபிடிக்கல, ஃபோன் நம்பரும் கேட்க முடியல, யாருமே தெரியலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இந்த பதிவு போடுறேன். இது போல் மற்ற அந்த கான்ட்ராக்டுக்காரரும் மற்ற ஒப்பந்ததாரர்களும் பார்த்தாங்கன்னா இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வருன்றதுக்காக இதை போடுறோம். இதை பார்த்தீங்கன்னா, ரோடு போட்டு தார் விட்டாமல் ஒரு 1.5 மாதமாக இங்கே விட்டு வச்சுருக்காங்க. இதனால் என்னென்ன நிகழ்வுகள்னால், அந்த வண்டிங்க போகுது, நிறைய நூற்றுக்கணக்கான வண்டிகள் போகுது ஒரு நாளைக்கு. கனரகான வாகனங்கள் போகுது, பைக்கு போகுது, கார் போகுது. இதுலேருந்து பறக்கிற தூசிகள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மரம் செடி கொடி இது மேலெலாம் படர்ந்து எவ்வளோ ஒரு பொதுமக்களை அங்கே வசிக்கிறவங்களுக்கு எவ்வளோ துன்புறுத்துதுன்னு பாருங்கள். இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களாம் கதவை திறந்து வைக்க முடியல, ஜன்னல் திறந்து வைக்க முடியல. அந்த டஸ்ட்டு உட்காருது, கழுவி வச்ச தட்டில் விழுது, சாப்பாடில் விழுது, இருக்க பொருள் காய்கறி மேலெலாம் விழுதுன்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்களா, அவங்களாம் ஏன்டா இங்கே வாழன்ற அளவுக்கு விரக்தியாக பேசுகிறாங்க எங்களாண்ட. நாங்களாம் யாருமே சொல்ல முடியாது அப்படின்னு. அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான ஒரு இடத்துல இருக்கவங்க. இதுக்கு இந்த மரத்துக்கெல்லாம் பின்னாடி தான் ஊர் இருக்குது, தெரு இருக்குது, அது உள்ளே தான் வீடுங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தார் போடுறதுக்கு லேட் ஆச்சுன்னா அது அவங்களுடைய ப்ராசஸ் எவ்வளோ லேட்டாக இருக்கும், எது இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு டிராக்டர் வச்சு தண்ணி டேங்க் வச்சு பூமியை ஈரப்படுத்தினாங்களாம் இந்த மண் பறக்காது. அது அவங்களுடைய கடமை. ஒரு நாளைக்கு 2 வாட்டியோ இல்லை 3 வாட்டியோ விடலாம். ரெண்டாவது, இப்போ வெய்ய காலம் வேறு ஆரம்பிக்க போகுது. இனி எப்படி தூசி பறக்கும் பார்க்குறீங்களா? உங்களுக்கே தெரியும், சொல்ல வேண்டியதே இல்லை. நல்லா பைபாஸ்லேயே தூசி பறக்கும். இந்த மாதிரி ரோடு போட்ட இடத்துல தூசி பறந்தால் எப்படி ஒரு மனுஷன் வாழறது? இது ஒரு கான்ட்ராக்டுக்காருக்கு தெரியாதா? இதை பாருங்கள், அந்த வண்டி எப்படி போகுதுன்னு. இந்த இடத்துல நீங்கள் இருந்தால் எப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள். இதை பார்க்குறதுல இது சம்மந்தப்பட்டவங்க பார்க்கலாம், இது போல் தொழில் செய்கிறவங்களும் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னொரு இடத்துல வராமல் தவிர்த்துக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இது அந்த இடத்துலையே இருக்க கடை. இந்த கடையில் இருக்கிறது பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ டஸ்ட்டு படுது. அந்த கடைக்காரர் சொல்கிறாரு, வாங்க மாட்டுறாங்க யாரும், தூசியாக இருக்குது, பழைய சரக்குன்ட்டு போயிடுறாங்க. இதை எப்படி பிரித்து துண்ணுவாங்க அவங்க சொல்லுங்கள்? இவங்க டப்பாவில் திறந்து வைக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு அந்த டஸ்ட்டு வருதான். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி டேபிளெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்களா அவங்க? பார்த்தீங்களா டஸ்ட்டு? வியாபாரமும் பண்ண முடியல, குடும்பமும் நடத்த முடியல. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த ஒப்பந்தக்காரர். அவர் அவரால் மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும். சரி செய்ய முடியும்னா, ஒன்று தார் ரோடு போகணும். தார் ரோடு போகிறது அவர் கையில் இல்லை. அவருக்கு பல பிரச்சனை இருக்கும். ஆனால் தண்ணி டேங்க் வச்சு பண்ணுறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது, பண்ணலாம். இந்த கேட்டு இந்த அம்மா காலையில் தான் தண்ணி ஊற்றி கழுவுனாங்களாம். நான் ஒரு 2 மணி நேரம் பொறுத்து எடுக்கிறேன் அதை. பாருங்கள் எவ்வளோ டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டெல்லாம் தயவு கூர்ந்து ஒப்பந்தக்காரர்கள் கவனித்து இந்த பிரச்சனைலாம் வராமல் பார்க்கணுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.